ஸ்கூல் ஓப்பனிங் சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸ்கூல் ஹெச்எம் சைடில் இருந்தும் ஜோனல் சைடில் இருந்தும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சரி, ஸ்கூல் விஷயன்றதுனால அவாய்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போகும்போது இவங்க மேயர் அவர்கள் என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதாவது என்னை அவாய்ட் பண்ணோன்ற ஒரு மோட்டிவோடவே அவங்களோட ஆட்டிடியூட்லாம் இருந்தது. கடகடன்னு போயிட்டு அவங்களே போயிட்டு சிசர் எடுத்து அவங்களே ரிப்பன் கட் பண்ணுறது, அப்புறம் அவங்க ஃபஸ்ட்டு கேண்டில் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா அவங்களோட கட்சி சார்ந்த அந்த கவுன்சிலரை கூப்பிட்டு அவங்களுக்கு அடுத்தபடியாக அவங்கள கௌரவிக்கிறது, என்ன அவாய்ட் பண்ணி என்னை பின்தாங்க வைக்கிற மாதிரி அவங்களோட ஆட்டிடியூட். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்கூலு அதனால் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகேன்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் அந்த செகண்ட் ஸ்கூலுக்கு போனோம். ஆனால் அவங்களோட பிஹேவியர் செகண்ட் ஸ்கூல்லேயும் அப்படி தான் இருந்தது. அவங்க என்னவோ என்னை இது பண்ணுன்ற ஒரு மோட்டிவோடவே வந்த மாதிரி தான் இருந்தது. நீங்கள் அந்த வீடியோலே கிளியராக தெரிஞ்சிருக்கும். நான் வாங்க போனேன், அவங்க அதை அவாய்ட் பண்ணிவிட்டு என் கையை தட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த பக்கத்தில் இருந்த அவங்க லேடிக்கிட்ட கொடுத்தாங்க. கண்டிப்பாக இப்போ வந்து எந்த ஒர்க்குமே வந்து இப்போது ஆட்சியில் அவங்க இல்லைனாலும் அவங்களால விதைக்கப்பட்ட சில பேர்னால இங்கே வேலைங்க நடத்த விடாமல், அதாவது மக்களுக்கு இடையூறாகவே ஒரு கவுன்சிலர்கிட்ட ஏதாவது ப்ராப்ளம் கொண்டு போனால் அவர் என்ன சொல்கிறாரு, அவங்களுக்கு தானே ஓட்டு போட்டிங்க, அவங்கள போய் கேளுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறதா மக்கள் வந்து எங்ககிட்ட முறையிடுறாங்க. அப்படி இல்லை, அது அவங்களே சொல்கிறாங்க, அவங்க எதுக்கு இந்த மாதிரி பண்ணாங்கன்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, சாரி மேடம், தப்பாக எடுத்துக்காதீங்க, கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கு, எங்களோட சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கும். அந்த இடத்துல நம்ம அவங்கள எதுவும் தப்பு சொல்ல முடியாது இல்லைங்களா. அவங்க என்ன நினச்சிட்டு வராங்கன்னு இவங்களுக்கு தெரியாது. அவங்க ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான ஒரு இது தான் கொடுக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. இவங்க பண்ணுறதை வச்சு நம்ம அவங்கள தப்பாக எடுத்துக்க கூடாது.